வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த தெய்வீகமான மாலை வேளையில் உங்களுடைய பொன்னான நேரங்களை தமிழ் ஆனந்த யோகத்தின் இணைப்பில் இணைத்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இதனை சிறப்பாக நடத்தி கொண்டுள்ள பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது இனிதான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு உடலை நேசிப்போம். ரொம்ப உயர்ந்த தத்துவ சிந்தனையாகவோ மேன்மை பொருந்திய வார்த்தைகளாகவோ அல்லாமல் அன்றாட வாழ்வில் நாம் உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய நம் வாழ்வின் இயல்பு நிலையே என்னில் உதித்த, நான் செயல்படுத்தி ஓரளவு மேன்மை பெற்ற அனுபவ தெளிவுதான் இந்த சிந்தனை. குற்றம் குறைகள் இருந்தால் நீக்கி உங்களுக்கு தேவையான ஏதுவான ஒன்றை மட்டுமே நீங்கள் உணர்ந்து உங்கள் வாழ்வில் பயன்படுத்தி ஆரோக்கியமும் ஆனந்தமும் மகிழ்வும் நீங்கள் பெற முடிந்தால் அது இந்த சமுதாய கடமையாக என்னால் முடிந்த ஒரு சிறு துளி தொண்டாக கருதுவேன். சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை. சுவர் வலிமையாக இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும், பார்க்க முடியும், ரசிக்க முடியும். அதற்கு அடிப்படையே உடல் எனும் அற்புத வாகனம். இப்போ நம்ம வீட்டில் 2 வீலர், ஸ்கூட்டர், கார், மோட்டார் சைக்கிள் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு வாகனம். அந்த வாகனத்தில் நாம் பயணிக்க வேண்டுமென்றால், நாம் செல்லக்கூடிய இலக்கை சென்றடைய வேண்டுமென்றால் அதில் உள்ள அத்துணை பாகங்களும், அந்த வாகனத்தில் உள்ள அத்துணை பாகங்களும் சிறப்பாக இருந்தால்தான், அதாவது என்ன சொல்றது, பிரேக்கு இருக்கணும், பெட்ரோலோ டீசலோ இருக்கணும், என்ஜின் இருக்கணும், சாவி அதை போட்டு ஓட்ட தெரிந்த டிரைவர் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நாம் எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு சரியான நேரத்தில் சென்று அடைய முடியும். இப்படி ஒரு இலக்கை அடைவதற்கே, அதாவது பயணத்தில் நாம் ஒரு இலக்கை அடைவதற்கே ஒரு வாகனத்துக்கு இத்தனை சீரான சரியான அமைப்பு தேவைப்படுகிறது. அப்படி என்றால் நம் உடலெனும் வாகனத்தை நாம் எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அறிந்தும் அதை போற்று பாதுகாக்கிறோமா என்பது சரியாக தெரியாது எல்லோருக்குமே. ஏன்னா நாம் நம்முடைய உடம்பு இலவசமாக வந்தது என்னும் ஒரு தவறான கருத்தினை நம்முள் பதிய வைத்து விட்டார்கள். அதனாலேயே நம்முடைய உடலை பற்றிய ஒரு மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. ஒரு சின்ன உதாரணம், ஒரு பழங்காலத்திலே இல்லை, ஒரு வீட்டில் ஒரு மரணம் நடைபெறுகிறது, நிகழ்கிறது. அந்த மரணம் என்பது ஒரு உயிர் போன பின்பு அந்த உடலுக்கு மதிப்பு இல்லை. ஒரு 10 hours or 12 hours அப்படியே பாக்ஸில் வச்சாலும் ஒரு நாள் 2 நாள் அப்படின்றது தான் நாம் அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அதற்கான என்ன சொல்கிறது, நம்ம நிறைய சம்பிரதாயங்கள்லாம் முடித்து அந்த உடல் உடனே நம்ம அதற்கு செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் செய்து அவர்களை வழியெடுத்து அனுப்பிவிடுறோம். ஒரு வேடிக்கையாக நம்முடைய விவேக் அவர்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். அதே தான் எல்லார் வீட்லேயும், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், அடுத்து 16வது நாள் காரியம்,
ரொம்ப துக்கமாக இருந்தேன். அந்த ஒரு 3 நாள் 1 வாரம். இப்போல்லாம் ரொம்ப ஷார்ட் ஆகி போச்சு. 3 நாள் எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. அப்படியே இருந்துட்டு 1 வாரம் தான் துக்கமாக இருப்பாங்க. என்னதான் உயிருக்கு உயிரா நீ நான் நகமும் சதையா இருந்தாலுமே அந்த உடலில் உயிர் போய்விட்டால் அந்த உடலுக்கு மதிப்பு இல்லை. இப்போ அதனால நாம அந்த உடலை போற்றி பாதுகாக்க வேண்டும். அது இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம வாழ்ந்தது அவ்வளோதான் அப்படின்னு போயிடும். அந்த உடலை வைத்துத்தான் நாம் என்ன வேணாலும் செய்யலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறதுன்றது ஒரு போட்டி மனப்பான்மை இல்லை. உங்களுக்குள் அந்த உடல், அந்த உயிர், ஜீவன் அனைத்தையும் இணைத்து ஒரு செய்யக்கூடிய அற்புத பொக்கிஷம் நம்முடைய இந்த உடல். அதை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். இப்போ ஒரு பொருள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஒரு பொருள் பேக்கேஜ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு அனுப்பணும்னா நம்ம அதை எவ்வளோ பக்குவமாக பொருளில் எந்த டேமேஜும் வரக்கூடாது, அது போய் சேர வேண்டிய இடத்தில் நாம் இங்கு எப்படி அனுப்பினோமோ அதே போல் பாதுகாப்பாக முழுமையாக போய் சேர வேண்டும்னு நம்ம பேக்கேஜ் பண்ணி அனுப்புகிறோம் இல்லையா? ஒரு சிறு பொருளுக்கே இவ்வளவு மெனக்கெடல் இருக்கிறது என்றால் நாம் இந்த பூமியில் ஜனிப்பதற்கு முன்பாகவே அதற்கான ப்ராசஸிங் ஒர்க்கு நடக்குது. ஜென்ம ஜென்மமாக பல ஆயிரம், பல கோடி, ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. கருத்தரிப்பதற்கு முன்பாகவே நமக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அங்கே ரெடி பண்ணி வச்சிடுறது. அதுக்கு ஒரு செல் உயிரினம். அந்த ஒரு செல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் என்னும் நுண் விண் இறை துகள் எனப்படும் பரமாணுக்கள். இந்த பரமாணுக்கள் பல சேர்ந்ததுதான் ஒரு விண். அந்த விண்கள் பல சேர்ந்தது அணு. அணுக்கள் பல சேர்ந்தது பேரணு. பல பேரணுக்கள் சேர்ந்தது ஒரு செல். ஸோ இப்போ இந்த ஒரு செல்லுக்குள்ள இவ்வளோ இருக்கு. அப்போ அந்த ஒரு செல் ஜீவன், என்ன சொல், உயிராக, தந்தையின் உயிராக ஒரு செல் வந்து தாயின் கருமுட்டைக்குள் நுழைந்து இரண்டும் ஒன்றிணைந்து அது பல்கி பெருகி அப்போ நம்ம பருவுடலா வரோம். அப்போ பருவுடல் என்பது பல கோடி செல்கள் இணைந்த கூட்டு. அந்த கரு இணைந்து உருவாகி பல்கி பெருகி ஒரு ஜீவனாக வந்து ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு ஸ்டேஜில் பெருகி 70, 80, 90, 120ன்னு அந்த உடலுக்கான கேரண்டி வாரண்டியுடன் மிக சிறப்பாக, அற்புதமாக, நேர்த்தியாக இந்த உடலெனும் வாகனத்தை என்ன சொல்றது அமைத்த அல்லது தன்மாற்றம் அடைந்த இறைநிலையோடு இறைத்தன்மையின் நிலைப்பாடு என்ன விந்தை! ஆச்சரியம், ஆச்சரியம், ரகசியம், பரம ரகசியம், மகா பெரிய ரகசியம் இந்த உடல் தத்துவம். இதற்குள் எத்தனை உள் நுழைந்து பார்க்க பார்க்க அதிசயங்கள். அது உடலை பற்றிய ஒரு தத்துவத்தை படிக்கும்போது நமக்கு எல்லாமே புரியும். இதற்கு தான் நம்ம அப்போ சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவர் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. ஆதிகாலம் தொட்டே நமக்கு இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலுமே இந்த தோண்டியை நாம் பராமரிக்கிறோமா, பாதுகாக்கிறோமா என்பதுதான் கேள்வி. என்னன்னா, ஒரு பெண், அவளுக்கு பெண் ஆண் திருமணம் ஆன உடனே முதல் எல்லாருமே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, குழந்தை இருக்கா, குழந்தை வந்தாச்சா, அப்படிதான். அப்போ ஒரு தாயும் தந்தையும் தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று கடவுளை வேண்டி வேண்டி அங்கதான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி, இந்த இறையனும் குயவனை வேண்டி வேண்டி பிறந்த இந்த பிறப்பு அற்புத பிறப்பு. நாம் அதை போற்றி பாதுகாக்க வேண்டும்.
தேகத்தை பற்றி சிவவாக்கியர் அவர்கள் ஒரு பாடல், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. கோடி கோடியே வந்து மக்கள் மாண்டு போயிருக்காங்க. என்னன்னா, அவங்க என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. அப்போ அந்த இறைநிலை நம்முள் உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். நம் தவத்திலுமே நமக்கு நம்முடைய ஆசான் சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்கடந்து உள்கடந்து கருமையத்தை கடந்து கடந்து உள் நுழைந்து பார்க்கும்போது அங்கு இறைநிலை நம்முடைய தேவையற்ற பழக்க வழக்கங்களால் திரை போட்டு மூடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நீக்குவதற்கான பயிற்சியை மேற்கொண்டு நாம் உள்கடந்து அவனோடு இணையும் போது அந்த ஜோதி சுடரொளி நம்முள் பிரகாசிக்கும். இதற்காகவே நமக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவள கலையை உருவாக்கி அதிலே உடல் நலம், உயிர் வளம், மனவளம் ஆகியவற்றை கொடுத்து சிறந்ததொரு காயகல்ப பயிற்சியையும் கொடுத்து நமக்கு மிகச் சிறப்பான இந்த உடலுக்கான ஒரு மேன்மை பொருந்திய என்ன சொல்ல மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம் அதை அப்படியே பழகணும், செய்யணும். தினமும் உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு தியான பயிற்சி, அகத்தாய்வு, எண்ணம் ஆராய்தல், அருகுண சீரமைப்பு, காயகல்ப பயிற்சி சிறப்பாக செய்து வந்தால் நீங்கள் யாருக்குமே எந்தவித தொந்தரவும் இல்லாமல் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சுயமாக இருக்கக்கூடிய அன்பு, அமைதி, கருணை, மகிழ்ச்சி, ஆனந்தம் அனைத்தையும் உணர்ந்து நீங்களும் ஒரு மகான் நிலைக்கு உயரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அது உருவாக்கி கொடுக்கும். அதை உணர்ந்து நீங்கள் வரக்கூடியது எல்லாமே அவரவர் கையில்தான் இருக்கு. திருவள்ளுவரின் வாக்கு, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. அதாவது தவம் செய்பவர்களே தங்களுடைய கடமையை செய்கிறவர்கள், மற்றவர்கள் ஆசையினுள் அகப்பட்டு வீண் முயற்சி செய்பவர்களே ஆவர். அதே போல் தவத்தை பற்றி இன்னொரு பாடல், சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோர்க்கிப்பவர்க்கு, சுடுவதால் ஒளிரும் பொன்னை போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவர்க்கு மெய்யுணர்வு பெருகும் என்கிறார் நம்முடைய மகரிஷி அவர்களோ. அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் நோக்கி, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்தால் ஏனென உணர்ந்தோம், அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்றுய்வீர் என்று அழைக்கிறார். அதே போல் பாரதியாருமே, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று தன்னுடைய வீரியமிக்க பாடலை அவர் நமக்கு கொடுத்து சென்றுள்ளார். அந்த பாடலை படிக்கும் போதே நமக்குள்ள வீரம் பொங்கி எழும். ஏன்னா அன்னமய கோஷம் மனோமய கோஷத்திலேயே நம்ம பழக்கி விட்டுட்டாங்க, அப்படியே தான் இருக்கும். இன்னும் அதை தாண்டி நிறைய இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்டேஜுக்கு நாம போகணுன்ற ஒரு எண்ணம் வர வேண்டும். பொண்ணோ பொருளோ அன்னமோ அடிப்படைக்கு தேவை. நமக்கு நன்மணி ஐயா சொல்லாததே இல்லை. பசி, தாகம், தட்பவெட்ப சூழல்
பாதுகாப்பு, இது அடிப்படை தேவைகளை நீங்கள் நிறைவு செய்து அதற்கு பிறகு இதற்கு மேலும் என்னவோ இருக்குன்றத நாம உணரணும். சும்மா தின்னுட்டு தின்னுட்டு கதையை பேசிட்டு தூங்கிட்டு டிவியை பார்த்துட்டு புரளி பேசிக்கிட்டு இதுவே தான் வாழ்க்கை என்று அப்படியே தான் பிறக்கிறோம், இருக்கிறோம், எதையோ படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம், போயிடுறோம். இதுவா வாழ்க்கை அப்படின்னு நாம உணர்ந்து இந்த உடலை பேஸா இந்த உடலை பற்றி நாம தெரிஞ்சுக்கணுங்க. நிறைய தொடர்பு வச்சுக்கணும். ஓஷோ அவர்கள் சில சமயம் அவருடைய புத்தகத்திலே நான் படித்து தெரிந்து கொண்ட ஒரு புரிதல், அதாவது உடல் எப்பொழுதும் நீ சொல்வதை கேட்க தயாராக இருக்கிறது என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நம்ம ஒரு நாள் கூட அந்த உடலோடு பேசியதில்லை, அதோடு தொடர்பு கொண்டதே இல்லை. அது ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆனால் அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அந்த மரணித்த பின் ஏதும் இல்லை என்று நான் சொன்னது. இது ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு குடும்பத்திலுமே அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இருக்கும்போது இந்த உடல் இருக்கும்பொழுது உறவுகளாகட்டும் நட்புகளாகட்டும் எல்லாமே இந்த உடலை கொண்டு தான் நாம் அதெல்லாம் பண்ண முடியும். அதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டுமானால் பணம் தேவை இல்லையா? அதே போல தான் நீங்கள் இந்த பூமியில் பிறந்தது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு இறைநிலை நம்மை இங்கு தன்மாற்றம் பெற்று வந்திருக்கிறது. மகிழ்வாக இருக்கத்தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த இறைநிலைக்கு தான் எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்வதற்காக மனித பிறவி எடுத்தது தன்மாற்ற சரித்திரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பிறப்பு எப்படி வந்தது என்பதை மாணிக்க வாசகர் தன்னுடைய பாடலிலே சொல்லுவார். புல்லாகி பூடாகி புழுவாய் மரங்களாய் கணங்களாய் வல்ல அசுரராகி அதற்கெல்லாம் முடிந்து இந்த தெய்வ பிறவியாக மனித பிறவி கிடைத்தற்கரிய பிறவி. அதே மாதிரி ஔவையும் என்ன சொல்றான்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு நீங்கி பிறந்த காலம் மனிதராய் வாழ்தல் அரிது என்னும் மானிட பிறப்பின் உயர்வை உணர்ந்து நாம் நம் உடலை பராமரிப்போம். நம்ம உடலுக்கு நிறைய புத்திசாலித்தனம் இருக்குங்க. நம்ம விட இயற்கைக்கு உடல் புத்திசாலி என்பது தெரியும். அதனால தான் நிறைய விஷயங்கள்ல நம்மக்கிட்ட அந்த இயற்கையோ இறைநிலையோ விடல. ஏன்னா அது அந்த எப்படி செய்யணுன்றத உடல்கிட்டே விட்டுருச்சு. சுவாசம், நம்முடைய சுவாசம் அதுவும் உடல்கிட்ட தான் இருக்கு. இதய துடிப்பு, ரத்த ஓட்டம், உணவு செரிமானம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்தா நாம எப்பெல்லாம் நமக்கு ரெஸ்ட் தேவையோ அப்போ விட்டுட்டு போயிடுவோம். ஸோ அதனால ஏன் உங்களுக்கு கொடுக்கலனா நிறைய நமக்கு குழப்பம் இருக்கு. சுவாசம் நம்ம கிட்ட விட்டுட்டு இருந்தா நாம எப்போ வேணாலும் விட்டுட்டு இருந்து போயிருப்போம். ஏன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள். அப்போ என்ன சொல்ல, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு சுவாசம் ஆஃப் ஆகிடும். நீங்கள் சண்டை போடும்போதும் அந்த மாதிரி சுவாசத்தை மறந்துருப்பீங்க. அதே மாதிரி நைட்டில் இரவில் தூங்கும்போதும் நீங்கள் சுவாசத்தை மறந்து விடுவீர்கள். இதெல்லாம் நம்மளால் நினைவில் வச்சுக்க கூட முடியாது. ஏன்னா நேற்று என்ன சாப்பிட்டோம், காலையில் என்ன சாப்பிட்டோன்றதையே நம்ம மறந்துடும் இல்லையா? அதே மாதிரி என்ன வேலை செஞ்சோன்றது சில சமயம் மறந்துடுறோம். எப்போ பார்த்தாலும் எதையாவது தின்னுட்டே இருக்கிறத தான் இருக்கோமே தவிர அதுதான் பெரிய விஷயம், அதுக்காகத்தான் வந்தோன்றத மட்டுமே நாம் நினச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி உடலின் செரிமான அமைப்பு அதனுடைய அதிசயம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இந்த செரிமான அமைப்பை போல ஒன்றை உருவாக்கி நம்ம ஒவ்வொருவரிடம் தனிப்பட்ட முறையில் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். அந்த உணவை இரத்தமாக மாற்றுவது, தனிமங்களை பிரித்து தேவையான தனிமங்களை குறிப்பிட்ட சத்துக்களை ஒவ்வொரு உறுப்புக்கும் அனுப்புவது போல அந்த சேர்ந்த பொருட்களில் உள்ள கழிவுகளை ஒவ்வொரு செல்களும் பிரித்து கொண்டு வந்து இங்க கிட்னிக்கு கொண்டு வந்து அங்கிருந்து அதற்கு தேவையான சத்து பொருட்களை எடுத்து தேவையற்ற கழிவுகளை நீக்கும் வரை எப்படி நமக்கு ஒவ்வொரு உறுப்புகளும் யாருமே சொல்லாம அது பாட்டு ஆட்டோமேட்டிக்கா தானியங்கி மண்டலம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி
நமக்கு இயங்கிக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், அதாவது கண்களுக்கு தேவையானது, காதுகளுக்கு தேவையானது, தோலுகளுக்கு தேவையானது, இப்படி எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான சத்துக்களை கொடுத்து 90 வருஷத்துக்கும் மேல 100-120 வருஷத்துக்குமே மேல அது நமக்கு பயன்படுது என்பது அந்த அறிவு நுட்பத்தை, அதனுடைய விவேகத்தை நம்மால் உணர முடியவில்லை. நிச்சயமா கொஞ்சம் டீப்பா போனாவே நமக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். பரம ரகசியம் பொருந்தியது இந்த உடல். அதாவது இப்போ ரொம்ப சின்னதா பார்க்கணும்னா, மூளை மிகச்சிறிய பொருள் ஒரு மண்டை ஓட்டுக்குள் இருக்கிறது. அந்த ஒற்றை மூளைக்குள் உலகில் உள்ள எல்லா நூலகங்களையும் வைத்துக்கொள்ள முடியும். அதனுடைய அளவு முடிவில்லாதது. அது மிகப்பெரிய நினைவு மண்டலம். உனக்கு அதுபோல ஒரு செயல்திறன் கொண்ட கணினி வேண்டுமென்றால், அதற்கு தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர், இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை இயக்குவதற்கு நமக்கு தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இப்போ ரெடியா நீங்க வேற மாதிரி இந்த நம்முடைய மூளைக்கு ஈக்குவலா ஒரு கம்ப்யூட்டரை ரெடி பண்ணணும்னா அதுக்கு பல மைல் கணக்குல இடவசதி தேவை. அதை செயல்படுத்தவோ பலர் தேவை. எவ்வளவுதான் அறிவியல் வளர்ந்திருந்தாலும் ஒரு நமக்கு ஆசன் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு 2 இட்லியை கொடுத்து ரத்தமா மாத்த முடியுமான்னா அது எந்த அறிஞனாலும் முடியாது. இது வரைக்குமோ கண்டுபிடிக்கவே இல்லை. அதே மாதிரி உடல் மனம் சொல்வதை செய்ய வேண்டுமெனால் நீங்க கையை உயர்த்தணும்னு நினைச்ச அடுத்த செகண்டே, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட இல்லாம நீங்க கையை உயர்த்தணும்னா அது உயர்த்தும். அப்போ தானா நடக்குது. நீங்க நினைச்சாலே போதும், அந்த நீங்க கையை உயர்த்தணும்ன்ற எண்ணம் அது அப்படியே உடல் அதை பின்தொடர்ந்து உடனே செய்யுது. ஸோ இது ஒரு அதிசயம். இந்த உடலியலையோ உயிரியலையோ எப்படி நடக்கிறது என்று யாராலுமே கணிக்க முடியவில்லை. ஏனெனில் ஒரு எண்ணம் மட்டுமே உன் கையை உயர்த்த வேண்டும் என்று நீ நினைக்கும் போது அந்த எண்ணம் நிலைமாற்றம் அடைந்து ஒரு உடல் சார்ந்த செய்தியாக உன் கைகளை அடைகிறது. சிறு கணம் போதும். இப்போ நாம பேசிட்டு இருக்கோம், அப்போ நம்ம கையும் காலுமே அசைஞ்சிட்டு இருக்கு. எந்த கால இடைவெளியுமே இல்லாம ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் அது உணர்வு பூர்வமாக அந்த உடல் மனதுடன் கூடவே வந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் மிக சிறப்பா நடத்துதுன்றத நீங்க உடலோட பேசுவது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உடல் சொல்வதை கேள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமது உடல் தான் நமது அஸ்திவாரம் என்று சொல்கிறார். ஒரு முறை நம்முடைய உடலை புரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய துன்பங்களில் இருந்து 99% மறைந்து விடும் என்கிறார் ஓஷோ அவர்கள். இப்ப உணவுலயே எடுத்துக்கோமே, உணவு சாப்பிடுறோம், போதும் சாப்பிடாத என்று அந்த உடல் சொல்லும். நமக்கு பசி அடங்கினா உடல்ல ஒரு ஏப்பம் என்ற ஒரு நமக்கு சிம்டம் காமிக்கும். அந்த ஒரு ஏப்பம் வந்தவொடனே நம்ம நிறுத்திக்கலாம். ஆனா அதையும் மீறி உங்க மனம் சொல்லும், ஐயோ நல்லா ருசியா இருக்கு, சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லும். சாப்பிட்றோம். அப்ப என்ன ஆகுது, நம்ம உடல் சொல்றத கேட்கதே இல்லை. அதிகமா சாப்பிட்டா ஒண்ணு வாந்தி வரும், இல்ல அஜீரணம் வரும், வேற எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அத்தனையுமே வந்துடும். இங்க ஆரம்பத்திலேயே உணவுலயே இன்னும்போது அது ஜீரணிச்சு வெறும் கழிவா போயிட்டு தேவையற்ற நமக்கு தொந்தரவுகளை கொடுக்கும். இப்போ அது அப்படிதான் அவஸ்தைப்படணும்னுட்டு அப்ப நீங்க சாப்பிடணுமா என்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும். இந்த உடல் ஒரு அதிசயம். இந்த உடல் மிகவும் அழகானது, மிகவும் சிக்கலானதும் கூட. உடலை போல மிகவும் சூட்சுமமானதும் சிக்கலானதும் ஏதும் இல்லை. உனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அதை நம்ம கண்ணாடியில மட்டும்தான் பார்த்திருக்கோம், நாம உள்ளிருந்து பார்த்ததில்லை. அது பிரபஞ்சத்தையே தன்னிடம் கொண்டுள்ளது என்று ஞானிகள் சொல்கிறார்கள். உடல்
ஒரு சிறிய அளவிலான பிரபஞ்சம் என்று சொல்கிறார்கள். நீ உள்ளிருந்து அதை பார்க்கும்போது அது மிகவும் பெரியது. கோடான கோடி செல்கள், ஒவ்வொரு செல்லுமே அதற்கென தனி வாழ்வுடன் உயிரோட்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு செல்லும் அதனுடைய புத்திசாலித்தனத்தில் இயங்குகிறது. அது சாத்தியமில்லாதது போல, நம்ப முடியாததை போல, ஆச்சரியப்படத்தக்க வகையில் காணப்படுகிறது. நீ உணவை உண்கிறாய், அது இரத்தமாக, எலும்பாக, மஜ்ஜையாக மாறுகிறது. நீ உணவை உண்கிறாய், அது உடல் விழிப்புணர்வாக, எண்ணமாக மாற்றுகிறது. ஒரு அதிசயம் ஒவ்வொரு கணமும் நடக்கிறது. அதோடு ஒவ்வொரு செல்லும் சரியான, ஒரே சீரான வழியில் தன் உள் ஒழுக்கத்துடன் செயல்படுகிறது. பார்க்கவே சாத்தியமில்லாதது போல தோன்றும் பல கோடி செல்கள். ஒவ்வொரு உடலிலும் 70 கோடி செல்கள் உள்ளன. 70 கோடி ஆன்மாக்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் தனியான ஆன்மா உள்ளது. அதோடு எவ்வளவு சிறப்பாக, ஒழுங்காக, ஒரே சீரமைப்புடன், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரே ஒத்திசைவுடன் செயல்படுகிறது. ஒரே ரிதம். ரிதம்னாலே நமக்கு பிடிக்கும். அந்த ஒரு பாடலில் ரிதம் சரியா இருந்தா தான் வரும். அதே மாதிரி நம்முடைய உடலிலும் அந்த ரிதத்துடன், இணக்கத்துடன் ஒவ்வொரு உறுப்புகளும் வேலை செய்கிறது. அதே மாதிரி நம்ம அந்த ஒரு பேக்கேஜ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேக்கேஜ் மாதிரி இந்த உடல் எப்படி ஒரு பேக்கேஜ் பண்ணி வந்திருக்கு பாருங்களேன். கொஞ்சம் கண்ணை மூடி அதை கவனிச்சாலே தெரியும். உச்சி முதல் பாதம் வரை உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் கவனிங்க. அதன் இடத்திலே அது சிறப்பாக அங்கங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் மாற்றி கவனிச்சா இப்ப பாருங்க எப்படி இருக்கும். கண் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாத வேற எங்கேயோ இருந்து, காதோ மூக்கோ வாயோ வேறு வேறு இடங்களில் இருந்தால் எப்படி இருக்கும்? இது வெளி உறுப்பு. உள்ளுறுப்பு பாருங்க. நம்ம வாயி, அந்த சுவாசக்குழல், உணவு குழல், தொண்டை பகுதி, உணவு அந்த பைப்பு, ஃபுட் பைப்பு போகுது இல்லைங்களா, அதுக்கு கீழே இரைப்பை, அப்புறம் சைடில் லங்ஸ், நுரையீரல், இருதயம், கல்லீரல், மண்ணீரல், இரைப்பைக்குள்ள எவ்வளோ இருக்குன்றது பாருங்க. அதே மாதிரி சிறுகுடல், பெருங்குடல், கிட்னி, அது எவ்வளவு வேலை செய்யுதுன்னு ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் எடுத்தா கூட நமக்கு நேரமே போகாதுங்க. எங்கேயோ ஏதோ வீணா கதையெல்லாம் பேசிக்கிட்டு என்ன சொல்றது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நம்ம பார்க்கறது எல்லாமே வீடியோ, தொலைக்காட்சியில் தேவையற்ற என்ன சொல்ற நாடகங்கள். ஏன்னா நான் அது பார்க்கறது இல்லை, அதனால எனக்கு சட்டுன்னு வரல. நாடகங்கள் பார்க்குறோம், அதில் தேவையற்ற கதை, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தாங்க. ஆனால் நீங்கள் உள்கடந்து போங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? நமக்கு மகான்கள் பல கோடி வருடங்களாக நம்முடைய இந்த என்ன ஒரு ஆதி மனிதன், அதனை தொடர்ந்து வந்தவன நம்முடைய பரிணாமங்க வளர்ச்சி கூட்டுக்கு குரூப்பாக இருந்தது. ஆதி மனிதனிலிருந்து அடுத்து அவன் வந்து பல்கி பெருகி கூட்டமாகி நமக்குள்ள ஒரு நாகரிகம் பெருகி அதை வந்து அந்த காலத்தில் இப்படியெல்லாம் கடந்து வந்து என்ன சொல்றது, 4 வேதங்கள், புராணங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், கதைகள் எல்லாற்றிலுமே நமக்கு சீரான வாழ்வை நாம் வாழ்வதற்கான பல வழிமுறைகளை சொல்லி கொண்டு போயிருக்கு. அதற்கப்புறமா ஒரு 18, 19, 20ஆம் நூற்றாண்டுக்கு நமக்கு அவர்களையெல்லாம் கடந்து அந்த வழியில் பயணித்தவர்கள் தான் நம்முடைய குரு மகான்கள். அவர்களும் நமக்கு சொல்லிவிட்டு சென்று போயிருக்கிறார்கள். இவ்வளோவெல்லாம் சொல்லியுமே நாம இன்னும் மாறாம இருக்கோம் அப்படின்னும் போது இது இன்னுமே தொடர்ந்து பல மகான்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இதுவும் பெருக எங்கேயோ போயிட்டு இருக்கு உலகம்னு நினைக்கும் போது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு புரிதல் இல்லை என்பது போலதான் நம்முடைய பேராசிரியர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குறை. நம் உடலை உணர்வோம் முதல்ல.
உடலை பாதுகாத்து இந்த சமுதாயத்திற்கு நாம் எதற்காக வந்தோம் என்பதை உணர்ந்து நம்முடைய கடமைகளை செவ்வனே செய்வோம். இந்த உடலை எப்பவுமே எல்லாமே நாம எதிரி போல தாங்க பாக்குறோம். அதனுடைய மொழியை கேட்கறதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உடலெனும் புத்தகத்திற்குள் நுழைந்து அதன் பக்கங்களை புரட்டும் போது வாழ்வின் மொத்த மர்மத்தின் மீதும் விழிப்படைவாய். அதன் அந்த உடல்ல இருக்கக்கூடிய கோடி கணக்கில் உள்ள செல்கள் அதை பெரிதுபடுத்தினால் அது இந்த உலகெங்கும் உள்ளது. அந்த மர்மத்திற்குள் ஆழ்ந்து செல்ல ஓஷோ அவர்களுடைய புத்தகத்திலே நான் படித்த ஒரு வரி. அப்போ அந்த மர்மத்திற்குள் நாம் ஆழ்ந்து செல்லணும். உடலெனும் மர்மத்திற்குள் தியானத்திலேயே போங்களேன். அந்த ஒரு குகைக்குள்ள போற மாதிரி அந்த குகையானது நம்முடைய உடல். ஒவ்வொரு உறுப்பாக உணர்ந்து 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 அந்த உடலிடம் உள்ள எல்லா மர்மங்களும் இந்த பிரபஞ்சத்திலும் இருக்கு. ஒரு சிறிய பிரபஞ்சமே அளவு மட்டுமே இந்த பிரபஞ்சத்துக்கும் உடலுக்குமான வித்தியாசம். அதாவது இந்த உடல் ஒரு சிறிய பிரபஞ்சம். ஒரு அணுவில் அத்தனை பொருட்கள் ரகசியங்கள் இருப்பது போல இந்த பிரபஞ்சத்திலும் அத்தனை ரகசியங்களும் உள்ளது. ஒருவர் வெளியே ரகசியங்களை தேடி அலைய வேண்டியதில்லை. ஒருவர் வெறுமனே உள்ளே சென்றால் போதும். உடலை அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் அதற்கு எதிராக செயல்படக்கூடாது. நீ அதை கண்டிக்கும் போது கடவுளையே கண்டித்து விட்டது போல்தான் நாம் உணர வேண்டும். ஏன்னா உடலின் ஆழமான பகுதியில் கடவுள் இருக்கிறார். இறை துகள், அது இறை தன்மை நம்முள் இருக்கிறது. தவத்துல நம்ம உள்கடந்து போயிட்டு பாருங்க. ஏன்னா நிறைய நமக்கு திரை மூடி இருக்கு. அந்த திரைகள் எல்லாம் விலக்கி உள்கடந்து நீ உன்னுடைய இறைநிலையை காண வேண்டும், அந்த ஜோதியை தரிசிக்க வேண்டும் என்றால் நீ முதலில் உடல் எனும் உன்னுடைய வீட்டை தேர்ந்தெடுத்து இறைவன் நம்முள் குடிகொண்டுள்ளார் என்பதை உணரணும். அந்த உடலை மதிக்கணும். இந்த உடலை நேசி. உன் உடல் மீது அக்கறை கொள். உன் உடல் மீது உன்னுடைய பார்வை மாறும்போது அது உள்ளே செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அது உனக்காக திறந்து இருக்கும். அது உன்னை உள்ளே வர அனுமதிக்கும். அது அதனுடைய ரகசியங்களை உனக்கு காட்டத் துவங்கும். அப்படித்தான் ஒவ்வொரு சித்தரும் முனிவரும் யோகிகளும் ரிஷிகளும் அந்த யோகாவின் ரகசியங்களை அறிந்தார்கள். சுவாசத்தை கவனி. முதல்ல அடிப்படையா நாம முதல்ல சுவாசத்தை கவனிக்க நம்முள் பிராணசக்தி உள் சென்று நம்மை சுத்திகரிக்கிறது என்பதை உணர்ந்து அந்த சுவாசத்திலே ஆழ்ந்து அதையே அந்த அமைதி நிலையை உணர்ந்தாலே நம்முடைய சுவாசம், நுரையீரல் எப்படி வேலை செய்கிறது, இதய துடிப்பு எப்படி வேலை செய்கிறது என்று கவனிக்காலே நாம் தவறாக செய்து கொண்டுள்ள பழக்கத்தினால் உண்டான நோய்கள் குணமாகும் என்பதே இந்த உடலின் மொழியின் ரகசியம். நம் உடல் எனும் கோவிலுக்குள் செல்லும்போது அமைதியை உணர்வீர்கள். அங்கு உள்ள கடவுள் சிலை இல்லாமல், மணி இல்லாமல் இருக்கும் கடவுள் வாழும் கோயில் இந்த உடல். ஒவ்வொரு கணமும் வாழும் கோவில், உணர்வின் நகரும் கோவில். நமக்கு சேவை செய்யும் போது பரவாயில்ல, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஒரு சிலர் தான் பாராட்டுறோம். நோய் வரும்போது மட்டும் குறை, இது என்ன, இது இப்படி ஓட்ட வண்டி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். நமது உடலும் ஒரு தாயை போல நம்முடைய துயர் துடைக்கிறது. வலி எனும் வேதனையை தந்து காய்ச்சல், சோர்வு உண்டாக்கி அது அழுகிறது. ஆனா நாம என்ன செய்றோம்? மருந்து மாத்திரைய போட்டு நீ சும்மா இருன்ட்டு அதை அடக்கிறோம். உடல் நம்மை பல முறை எச்சரிக்கிறது. இருந்தாலும் நாம் அதை உணராமல் அதற்கு துன்பமே கொடுக்கிறோம். உடல் கடவுளால் உருவாக்கப்பட்ட சிக்கலான அற்புத படைப்பு, ரகசிய பெட்டகம். இது வரைக்கும் அந்த உடலை பத்தி சொல்லிட்டேன். இதுக்கு தான் நமக்கு தியானம் செய்ய சொல்லியிருக்காங்க.
தியான பாதை உடலை சுத்திகரிக்கிறது. தியானம் என்பது கண் மூடுவது மட்டுமல்ல, உள்நோக்கி முழு உணர்வையும் திருப்புவது. மனம் அமைதியடையும், சுவாசம் ஆழமாகும், கண்களில் பிரகாசம், ஆற்றல் பாய்ந்து ஒவ்வொரு மூலையிலும் ஞான சக்தி பெருகி செல்கள் புதுப்பிக்கப்படுகிறது. தியானத்தின் தன்மை அதுதாங்க. அதை உணரவில்லை நாம. பழைய நச்சுக்கள் வெளியேற்றப்படுகிறது. புதிய ஆற்றலின் ஓட்டம் துவங்குகிறது. அதிகாலை தியானம் சிறப்பு. மூச்சில் கவனம் தேவை. ஒவ்வொரு அணுவோடும் நாம் தொடர்பு கொள்ளலாம், நோய் தீர்க்கலாம். தியான பாதை உடலை சுத்திகரிக்கும். ஒவ்வொரு சாதகருக்கும் அமைதி, ஆரோக்கியம் பெருகும். மருந்தே தேவையில்லை. உள்கடந்து செல்லும் போது உங்களுக்குள் அற்புத பூ மலரும். அதை கவனியுங்கள், ஒவ்வொரு கணமும் கவனியுங்கள். ஆசான் வேதாத்ரி மகரிஷி நமக்கு அருளி சென்றுள்ள தியான முறையை செய்வோம். தியானம் செய், தியானம் செய், தியானம் செய். உடல் எனும் கோயிலிலே இறை குடிகொண்டுள்ளான். அந்த ஆத்ம ஜோதியை உணர தியானம் செய். மன்னிப்போம். நன்றியும் ஒவ்வொருவருக்கும் பெருக வேண்டும். மேலும் குற்ற உணர்வு, காயம் இதையெல்லாம் மன்னிக்க தெரிய வேண்டும். மன்னியுங்கள். எல்லோரையும் எல்லாவற்றிற்காகவும் மன்னியுங்கள். உடலுக்கு நன்றி சொல்லுங்கள். கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் நன்றி சொல்லுங்கள். தியானம் பற்றி ஓஷோ அவர்களிடம் கருத்து நான் படித்ததில் மிகவும் பிடித்தது. முக்தியை சென்றடைய 2 வழிகள். ஒன்று தியானம், ஒன்று அன்பு. அன்பிற்கு இன்னொருவர் வேண்டும். தியானம் தனியே செய்யலாம். ஆண் தியானத்தின் மூலம் அடைய முடியும். அதனால்தான் அவனால் நேரடியாக அடைய முடியும். அவனால் தனியாக இருக்க முடியும். அவன் அடி ஆழத்தில் தனியாகத்தான் இருக்கிறான். தனிமை ஆணுக்கு இயற்கையாகவே வருகிறது. ஆனால் பெண்ணுக்கு தனியாக இருத்தல் கடினமானது, மிகவும் கடினமானது, கிட்டத்தட்ட முடியாது எனலாம். அவளது முழு உயிரும் அன்பிற்கு ஆழமாக துடிக்கிறது. அன்பிற்கு மற்றவர் வேண்டும். அங்கு ஒருவரும் இல்லாமல் நீ எப்படி அன்பு செய்ய முடியும்? அங்கு ஒருவரும் இல்லை என்றால் நீ தியானம் செய்யலாம், பிரச்சனை இல்லை. பெண்மை அன்பின் மூலம் தியான நிலையை அடைகிறது. ஆண்மை தியானத்தின் மூலம் அன்பை அடைகிறது. புத்தர் மிகப்பெரிய அன்பு வெள்ளமாக மாறினார், ஆனால் தியானத்தின் மூலம். புத்தர் அவரது அரண்மனைக்கு திரும்ப வந்தபோது அவரது மனைவி மிகவும் கோபமாய் இருந்தார். இயற்கை தானே, 12 வருடங்கள் நடு ராத்திரியில் விட்டுட்டு போயிட்டார். அப்படின்னும் போது அந்த அம்மா அவங்கள கேட்டாங்க, ஒரே இரவில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் திடீரென மறைந்து விட்டீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அதை நீங்கள் இங்கேருந்தே பெற்றுக்கலாமே, இப்போ இங்கே போயிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன பெற்றீர்களோ அதை இங்கே பெற்றிருக்கலாம் என்று அப்படி கேட்டாங்க. அவர் தைரியசாலியான பெண்தான். ஒருவேளை புத்தர் கேட்டிருந்தால் அவள் அனுமதித்திருப்பாள். அங்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் புத்தர் கேட்டவில்லை. ஏதாவது கேட்டால் ஏடாகுடமாக ஆகிவிடலாம் என்று அவர் பயந்து விட்டார். அவள் அழவோ கதறவோ அல்லது ஏதாவது செய்யலாம் என்று பயந்தார். ஆனால் அந்த பயம் அவளால் ஏற்பட்டதல்ல. அந்த பயம் அவர் ஆழத்திலிருந்து அவர் யசோதரை அழுது கதறினால் விட்டுவிட்டு செல்வது கடினம் என்று பயந்தார். எப்போதும் தன்னை பற்றியாததாகத்தான் இருக்கும். யசோதரை கதறும்போது விட்டு செல்வது மிகவும் கொடூரமானது என்று நினைத்தார். அதனால்தான் அவர் மனைவி உறங்கிக் கொண்டிருக்கும் போது
விட்டு விட்டு சென்று விட்டார். ஏனால் அந்த ஆணுக்கு தனிமையில்தான் அவன் தியானத்தை அடைய முடியும். இதற்கெல்லாம் புத்தர் மௌனமாக இருந்து விட்டார். ஆனால் ஓஷோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி இருந்திருந்தால் புத்தரால் அடைந்திருக்க முடியாது, அவர் ஞானத்தை அடைந்திருக்க முடியாது. ஏனெனில் ஆண் அன்பில் இருக்கும்போது முடியாது. அவர் யசோதரையின் மேல் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அது மிகவும் நெருங்கிய உறவாகும். யசோதரையுடன் ஆழமான உறவில்லாமலோ அன்பான உறவில்லாத ஒரு இந்து மனைவி போல் அவர் இருந்திருந்தாலோ புத்தருடன் அவர்களுடன் வாழ்ந்தே அடைந்திருக்க முடியும். அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றவர் வெளிவட்டத்திலேயே இருந்தால் நீ பிணைக்கப்பட மாட்டாய். நீ பிணைக்கப்படாவிட்டால் மற்றவர் தடையாக அங்கு இல்லை. உறவு உடலளவில் மட்டுமே, மேல் மட்டத்திலேயே இருக்கிறது. ஆனால் புத்தர் ஆழமான அன்பு கொண்டிருந்தார். ஒரு மனிதனுக்கு அவன் அன்பில் இருக்கும்போது தியானத்தை அடைவது கடினம். இதுதான் பிரச்சனை, மிகவும் கடினம். ஏனெனில் அவன் அன்பில் இருக்கும்போது அவள் எப்போது மௌனமாக அமர்ந்தாலும் அவன் மனதில் மற்றவர் உதிப்பார். அவன் முழுவதுமாக மற்றவரை சுற்றி இயங்க ஆரம்பித்து விடுவான். அதுதான் அந்த பயம். அதனால்தான் புத்தர் தப்பிச் சென்றார் என்று சொல்கிறார். ஒரு பெண் தனிமையில் இருக்கும்போது வேதனை அடைவாள். அவள் மனதிலாவது ஒரு காதலன் இருந்தால் அவள் மகிழ்ச்சியாய் இருப்பாள். யாராவது அன்பு செய்தால், அவளை சுற்றி அன்பு இருந்தால் அது அவளுக்கு ஊட்டமளிக்கும். அது ஒரு ஊட்டச்சத்து, ஒரு நுட்பமான உணவு. எப்போதெல்லாம் ஒரு பெண் அன்பில்லை என்று உணர்கிறாளோ அல்லது துன்புறுகிறாளோ அவள் முழுமையும் சுருங்கி விடுவாள். அதனால் ஒரு பெண்ணால் தனிமை ஆனந்தமாயிருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே முடியாது. பெண்மைதான் பக்தியையும் அன்பு வழியையும் உருவாக்குகிறது. இறைமை அன்பு கூட இதை செய்யக்கூடும். உடல் மூலம் அன்பு தேவையில்லை. இறைமை அன்பு கூட இதை செய்யக்கூடும். உடல் மூலம் அன்பு தேவையில்லை. இதற்கு உதாரணமாக நம்முடைய மீரா கிருஷ்ணரின் மேல் கொண்ட பக்தியும் காதலுமே. இது ஒரு மாயை என்று கூட சொல்லலாம். ஆனாலும் மீராவிற்கு அவர் உள்ளார், தன்னுடைய அன்பிற்குரியவர் தன்னோடு உள்ளார் என்னும் ஒரு மன நிறைவே அவரை அந்த அன்பிலே மூழ்கடித்தது. மீரா மகிழ்ச்சி அடைகிறாள். அவள் ஆடுகிறாள், பாடுகிறாள், அவள் வளர்கிறாள். அன்பில் ஒருங்கிணையும் போது மட்டும்தான் பெண்மைக்கு தியானம் நிகழும். அன்பில் ஒருங்கிணையும் போது மட்டும்தான் பெண்மைக்கு தியானம் நிகழும். பிறகு அவளால் தனிமையில் இருக்க முடியும். அங்கு சிக்கல் இல்லை. இப்போது அவள் தனிமையாக இருக்க முடியாது. இப்போது அன்புக்குரியவர் அவளுடன் ஐக்கியமாகிவிட்டார். இப்போது அவர் அவளுள் இருக்கிறாள். மீரா ராதாகிருஷ்ணன், அன்னை தெரசா இயேசு மூலம் அடைந்தார். இப்படித்தான் நம்முடைய உணர்வு மூலமாக நாம் தியானத்தை அடைந்து அந்த இறை உணர்வை பெற முடியும். நிறைவாக எல்லாருக்குமே ஒரு டிப்ஸ் மூலம் மாதிரி கொடுக்குறோம். இது சற்றே வித்தியாசப்பட்டதாக இருக்கும். இது எப்படின்னா, நாம் ஏதாவது அப்போல்லாம் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பாக நம்ம கடையில் நிறைய பொருட்கள்லாம் வாங்கினோமா அதுக்கு கொசுருன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த சிந்தனையோடு இணைந்து இது கொசுராக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. நாம் இயற்கையோடு இணைந்து வாழ பழக வேண்டும். புதிதாய் விதையிலிருந்து வரும் செடி, இலை, பூ, காய், அதை பாருங்க. அந்த பூவின் வாசத்தை நுகருங்கள். அது உங்களை உயிர்ப்பிக்கும். உங்களுக்குள் என்ன சொல்லலாம், 100 வாட்ஸ் பல்பு மலரும் ஒரு பூவை பார்க்கும்போது, ஒரு பிறந்த குழந்தையை பார்க்கும்போதும். அதே மாதிரி அதிகாலை சூரியன், அந்த சூரிய தரிசனம், அதிகாலை பறவைகளின் ஓசை, குயில், காகம், புறா என்று பல்வேறு விதமான பறவைகளின் ஓசைகள், எறும்பு, அப்புறம் பூக்கள், அதில் மொய்க்கும் வண்டுகள், தேனி, தும்பி, விதவிதமான பலவிதமான பூச்சிகள்,
எல்லாமே நீங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு மனம் நல்ல விசாலம் அடையும். ம். அதே மாரி எறும்பு, மரவட்டை, மண்புழு இன்னும் நெறைய இருக்குங்க. அதே மாரி அதிகாலை சூரியனை பார்த்தீங்களா? அந்தி சாயும் நேரம் சூரியனை பாருங்களேன். என்ன கொள்ளை அழகு! நீங்க அவனோட அப்படியே கலந்துடுவீங்க. அந்த ஆரஞ்சு நிற சூரியனை கவனியுங்கள். நடுப்பகலில் காணும் சூரியன் இன்னும் தெள்ள தெளிந்த வானம். நம் மனம் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுங்க. ஒண்ணுமே இருக்காது. கால நேரமே இருக்காது. அந்த அம் உச்சி வெயில்ல அ ஓ அ அந்த வானத்த பார்த்தீங்கன்னா, தெள்ள தெளிவா இருக்கும். அப்படியே சூரியன் நம்ம கூட அப்படியே நிக்கிற மாரி இருக்கும். பாருங்க. நிலவொளி, பௌர்ணமி, இரவின் ஒளி, நட்சத்திரங்கள், மழைக்காலத்தின் கார்மேக ஓட்டம், தூரத்தில் தெரியும் மழை, நெறைய ரகசியங்கள்ல இதெல்லாம். மழைச்சாரல், நதி, கடல், குளம், குட்டை எல்லாத்தையுமே கவனிங்க. அதற்குள்ள எத்தன ஜீவராசிகள் இருக்கு. கடல பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களை காட்டிலும் கடலுக்குள் கோடான கோடி உயிரினங்கள் இருக்கு என்பதை நாம உணரணும். அதே மாரி காற்று நம்மை கடந்து செல்லும்போது, அதனுடைய அ அந்த என்ன சொல்றது? அரவணைப்பு அத கவனியுங்க. குளிர்ந்த காற்றாகட்டும், சூடான காற்றாகட்டும், வேகமான காற்றாகட்டும், மழையின் போது காற்று அந்த மரங்களை உரசி செல்வதாகட்டும், அது எல்லாமே கவனிங்க. நாம் நடந்து செல்லும்போது, நம்மை கடந்து செல்லும் மனிதர்கள், வாகனங்கள் அனைத்தையும் கவனிக்கும்போது, இப்போ ஒரு ஓர்மை நிலை உங்களுக்குள்ள வரும். உங்கள உடலும், மனமும், ஆன்மாவும் ஒன்றி லயமாகும். ஒரு தவம் போலவே இருக்கும். நாம அந்த என்ன சொல்றது? அந்த நேரத்தில், நிகழ்காலத்தில் நிகழக்கூடிய அத்துணை நிமிடங்களிலும், நொடிகளிலும் நாம் நம்மை அங்கே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நடைப்பழகுங்கள். காலை, மாலை நடைப்பழகுங்கள். காலை, மாலை சூரிய ஒளியில் நில்லுங்கள். உடற்பயிற்சி, தியானம், யோகாசனம். இந்த வாழ்வதையே ரசிங்கள். வாழ்க்கையே நாம் தான். நான் தான் வாழ்க்கைன்னு ரசிங்களேன். தினம் தினம் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். அடிக்கடி பயணம் செல்வது ரொம்ப சிறப்பு. மனம் விசாலமாகும். ஏன்னா பயணத்தின் போது பல்வேறு விதமான மனிதர்களை பார்க்கிறோம். ஏற்புத்தன்மை பெருகும். தன்முனைப்பு உடையுங்க. நீங்க பயணத்துல போய் பாருங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நாமெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு 0லும் 0 அப்படின்னு தான் தோணும். ஸோ அதற்காகவே பயணம் செல்லுங்கள். இது வந்து உ உடலை பற்றியது. அடுத்து நம்முடைய உடலுக்குள்ளாக நாம் காய்கறிகள் நமக்கு நிறைய காய்கறிகள் இயற்கை கொடுத்துருக்குங்க. நம்முடைய சீதோஷணத்துக்கு ஏற்ற மாரி. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்முடைய தென் தமிழகம் இந்தியாவிலே மற்ற கண்டங்களிலேயே இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல், நம்முடைய தென் தமிழகத்திலே நாம் பிறந்ததற்கு புண்ணியம் செய்துள்ளோம் என்பதை உணர வேண்டும். இது ஒவ்வொரு பயணத்தின் போதும் நம்ம இந்தியாவில வெளிநாடுகளும் போயிருக்கோம் ஓரளவுக்கு. இந்தியாவில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். நாம் தென் தமிழகத்தில் புண்ணியம் செய்து இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் என்பதை நாம் நன்றி உணர்வோடு ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய சீதோஷ்ணத்துக்கு தகுந்தாப்புறம் ஒவ்வொரு காய்கறிகளும், பழங்களும், கீரைகளும் நமக்கு எல்லாமே கிடைக்குதுங்க. இங்க கிடைக்காதது எங்கேயுமே இல்ல. இங்க இருக்கிறது தான் உலகத்துக்கெல்லாம் போகுது. ஸோ அதனால நாம இங்க இருக்கக்கூடிய வெண்டைக்காய், கொத்தவரங்காய், பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காய், சுண்டைக்காய், கோவக்காய், முட்டைக்கோஸ், வாழைக்காய் அது வரிசையா வரும். காய்கறிகளை நாம் உண்ண வேண்டும். அதே மாதிரி வெந்தயம், சீரகம், சோம்பு, லவங்கம், பட்டை இதெல்லாமே நமக்கு நோய் தீர்க்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் நம்முடைய இல்லத்திலே இருக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி பழ வகைகள் நிறைய இருக்கு. நிறைய நமக்கு ஆசிரியர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. தர்பூசணி, மாம்பழம், வாழை, முக்கனிகள் இதெல்லாமே இருக்கு. அதே மாதிரி நமக்கு நிறைய இந்த நாமளே செடி உருவாக்கலாம். மூலிகை செடிகள் நம்ம வீட்டிலேயே நம்ம வளர்க்கலாம். கற்பூரவள்ளி, துளசி, குப்பை மேனி, அதாவது சோம்பு செடி, சீரக செடி, வெந்தய செடி இது எல்லாமே நாம உருவாக்கலாம். அதுலேயும் முக்கியமாக நம்ம வீட்டில் ஒரு ஃபார்மசியே இருக்குன்னா யாருமே நம்புவீங்களா? முருங்கை கீரைங்க. முருங்கை மரம்
இருந்தால் நிச்சயம் நீங்கள் மருத்துவரை நாடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முருங்கையின் பூ, காய், முருங்கைக்கீரை, முருங்கை பிசின் எல்லாமே நோய் தீர்க்கக்கூடிய அத்துணையும் தன்னகத்தை கொண்டுள்ளது, மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர உங்களுக்கு நோயே வராது. அதே மாதிரி நிறைய கீரை வகைகள் இருக்குது. மயன்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, அகத்திக்கீரை, பருப்பு கீரை, இப்படி நிறைய இருக்குங்க. இதையெல்லாம் நாம் உண்டாலே போதும். இதில் என்னென்னா நமக்கு சொல்கிறேன், செரிமான மண்டலத்திற்கு வெள்ளை பூசணி நீங்கள் நோட் பண்ணுறதுனா கூட நோட் பண்ணிக்கலாம். சிறுநீரகம் சிறப்பாக இயங்குவதற்கு சிறுநீரக மண்டலத்துக்கு கத்தரிக்காய், அதே மாதிரி நரம்பு மண்டலத்துக்கு கொத்தவரங்காய், வாயு மண்டலத்திற்கு புடலங்காய், தசை மண்டலத்துக்கு அரசாணிக்காய், பூசணிக்காய் சொல்லுவாங்க இல்லைங்களா அது, தோல் மண்டலத்துக்கு கோவைக்காய், சுவாச மண்டலத்திற்கு முருங்கைக்காய், நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதாவது நிணநீர் மண்டலத்திற்கு பீர்க்கன்காய், எலும்பு மண்டலத்திற்கு கொப்பரை தேங்காய், நாளமில்லா சுரப்பி சொல்லுவாங்களா அதுக்கு எலுமிச்சை பழம், நாளமுள்ள சுரப்பிகளுக்கு வெண்டைக்காய், ரத்த ஓட்டம் சீராக வேணும்னா வாழைக்காய். ஸோ இப்போ எல்லாமே இங்கே தானங்க இருக்குது. ஸோ நம்ம கொடுத்து வச்சவங்களா இல்லை, இறைவன் நமக்காக அத்தனையையும் நமக்கு முன்னாலேயே படைச்சி வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் நாம் பயன்படுத்துவோம். இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்வோம். அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம், அமைதியாக இருப்போம், உடல் நலம் பேணுவோம். அடுத்த சந்ததியினருக்கு நாம் இதையெல்லாம் நாம் ஒரு ரோல் மாடலாக இருந்து அவங்களுக்கு சொல்லிட்டு போனால் நிச்சயமாக அவங்களுடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு நாம் அடித்தளமிட்டோம் என்ற ஒரு பெரிய நிறைவான மனதோடு நாம் என்ன சொல்றது, எதற்காக பிறந்தோமோ அதை உணர்ந்து ஓரளவுக்கு இதையெல்லாம் கடைபிடித்து மகான்கள் அருளியதும் ஆசிரியர்கள் அருளி கொண்டுள்ளதையும் அத்தனையும் கடைபிடித்து நம் வாழ்வில் செம்மையாகவும் அன்பும் கருணையோடும் அது இறை குணங்கள், கல்யாண குணங்கள். இப்போ எப்படி ஒரு கல்யாணம்னா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்போம். ஆனால் கல்யாணத்துக்கு 1 நாள் 2 நாள் இல்லை 1 மாதம் முன்னாடி இருந்து ரெடி பண்ணலாம். அந்த திருமணம் முடிஞ்ச உடனே அது முடிஞ்சிடும் அந்த வேலை. ஆனால் நம்முடைய உடல் நமக்கு 90, 100, 120 வருடங்களுக்கு வாரண்டி கேரண்டியுடன் அனுப்பப்பட்ட இந்த உடலை நாம் பேணி பாதுகாப்போம். இறைவனுடைய கல்யாண குணங்களாகிய அன்பு, அமைதி, கருணை, ஆனந்தம், மகிழ்ச்சி அனைத்தையும் நமக்குள் இருக்கு என்பதை உணர்ந்து அதை நாம் என்ன சொல்றது, உள்கடந்து தியானித்து அந்த ஜோதி சுடரொளி நம்முள் பிரகாசமாய் ஒளிவிட்டு திகழ நாமும் அந்த இறைநிலையோடு இணைந்து, அதாவது இப்போ நதி எப்படி உருவாகி அது கடலுக்குள் சேர்ந்து முழுமை பெறுகிறதோ அதே போல நம் வாழ்வின் முழுமையை, நிறைவை அடைவோம். இறைநிலை எனும் அற்புத பொக்கிஷம் நமக்கு அருளிய இந்த உடல் எனும் வாகனத்தை உயிர்ப்புடன் வைத்து கொள்வோம், மெயின்டைன் பண்ணுவோம், சிறப்பாக இருப்போம். தினமும் ஒரு சங்கல்பமாக சொல்லுங்கள், என் உடலே நான் உன்னை ஆராதிக்கிறேன், என் உடலே நான் உன்னை நேசிக்கிறேன், என் உடலே நான் உன்னை காதலிக்கிறேன், என் உடலே நான் உன்னை காதலிக்கிறேன், என் உடலே நான் பூரண ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் என்ற சங்கல்பத்தை தினம் தினம் சொல்லி 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 நம்முள் ஆனந்தத்தையும் அன்பையும் மகிழ்வையும் நிறைவையும் காண்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.